உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க கூட பேசுங்க. திடீர்னு அந்த நெறியாளர் சகோதரி ஒரு வீடியோ காமிச்சு, நீங்களும் மத்த கட்சி போல கூட்டத்துக்கு காசு குடுக்குறீங்க. நீங்க போயிட்டு ம், வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியல பத்தி பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ம். நான் சொன்னேன், ஏங்க அது தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது, திமுக அரசாங்கம் கைது செய்து மண்டபத்தில அடைச்சாங்க. ம், அவர்கள போய் எங்க மாவட்ட செயலாளர் பார்க்க போனாரு. பார்க்கும்போது ம், அந்த மக்கள் வந்து வெளியில வந்த காட்சி வந்து பேசி திமுகவ தான் திட்டிட்டு போறாங்க. அத வந்து ம். இவங்க தப்பா சித்தரிக்கிறாங்க அப்டின்னு அவங்க இன்னும் நம்பல. ஆனா அது அது என்ன சம்பவம்னு அந்த அவங்க நெறியாளர்ட்டயே சொல்லிருங்க. நான் அவன்ட்டயே குடுக்குறேன் ஃபோன. நீங்க கேளுங்க. குடுங்க. நீங்க கேளுங்க, கேளுங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம் தோழர். நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம சென்ட்ரல்ல ரிப்பன் மாளிகை வாசல்ல நின்னாங்க பாத்தீங்களா? ஆமா, ஆமா, அறவழி போராட்டம் பண்ணாங்க. ஆமா. அப்போ அவங்கள எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியால எடுத்துட்டு போயிட்டு அடைச்சாங்க. ஓகே. அவங்க வெளியில விடுற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். எங்கேயும் போல. புரியுது. அவங்களுக்கு எல்லாமே அங்க நம்ம பக்கத்துல நின்னு எல்லாமே பண்ணோம். அந்த டைமுக்கு அவங்க மக்கள் வெளியில வந்து எனக்கு நன்றி சொல்லுவாங்க. ம். நாங்க கவலைப்படாதீங்க. எப்பயுமே எங்க தலைவர் சொல்லி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். தலைவரோட வழிகாட்டுதல் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ம். தளபதி எப்பயுமே உங்க கூட நிப்பாரு. நாங்களும் உங்க கூட துணையா நிப்போம். எந்த வகையிலயும் உங்களை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா 2026ல உங்க தலைவர் தளபதி தான் வருவாரு அப்படின்றத அவங்களே ஆணித்தரமா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோவ